அந்த ஒரு கிளிஃபை தாண்டி நம்மளை புஷ் பண்ணும்போது லைஃப்பில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் ஓகே அப்போ இது வந்து ரியாலிட்டி அப்படிங்கிறது ஹிட் ஆகும்போது தான் நம்மளுக்கான ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒன்லி வே அவுட் என்னது, நமக்கு வந்து குரூப் 1 கிளியர் பண்ணி போகிறது, நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடுறது. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் இன் யோர் பர்சனல் லைஃப், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் அதர்வைஸ். நம்ம கோல் என்ன, ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து எல்கேஜி போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன கோல் இது. ஸோ இதை தாண்டி நம்ம போயிட்டோம்னா நத்திங் எல்ஸ் வில் மேட்டர். ஸோ அதுதான் மற்ற எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ், மற்ற ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணையில் படிக்கிறது வந்து இட் வாஸ் அன் ஈஸி திங் டு டூ. எனக்கு அந்த டைமில் பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஸ்டீராய்டு வந்து ஒரு பக்கம் அதோட இம்பேக்ட் வந்து உடம்புல இருக்கும், பெயின் வந்து சிவியராக இருக்கும். அந்த லேயிங் ஃப்ளாட் ஆன் பேக்குன்றது வந்து ஒரு டே ஃபுல்லாக படுத்து பார்த்தா அவ்வளோ பேக் பெயின் இருக்கும், பேபியோட வெயிட் வந்து நெஞ்சுக்கு ஏறும். ஸோ இட் வாஸ் வெரி சிவியர். எனக்கு வந்து மைண்டை மாற்றுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஈஸியான திங், எனக்கு பிடிச்ச திங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ படிக்கிறது மட்டும்தான்.